அது ஆட்டாத உட்காந்தா சரி. எதுவும் பண்ணாதீங்க. ஆட்டாத நீங்க ஆட்டு உட்காந்து. என்னடா கேட்ட? ஏய் பள்ளிக்கூட போறே கேக்குறியா? ஒண்ணாவது இருந்து 12வது வரைக்கும் நான் சுயமா பள்ளிக்கூடம் போனேன். 12வது வரையில பள்ளிக்கூடம் போய் தான் படிச்சேன். இல்ல அப்ப கண்டிப்பா நீ படிச்சவர் தான். இல்ல குடிச்சவர். படிச்சு நான் அதோட விளக்கம் கேளு. எப்படி? என் சொந்த ஊரு கள்ளக்குறிச்சி மாவட்டம். வானாபுரம் வட்டம் மல்லூர்பேட்டை பக்கத்துல ஜம்பத்தாங்கல். ஏன் நேரம் ஜம்பத்தாங்கல் சொன்னா அது தெரியாதா? எல்லாம் என் விளக்கம் அட்ரஸ் சொல்றது இல்ல. அந்த வண்டியில இருக்கிற நம்பரை மாத்திரம் ஓனர் வண்டி நம்பரே இருக்குதான். போய் இதுல போய் வாங்கணும். செங்காரப்பேட்டை தான் செங்காரப்பேட்டை ஊத்தங்கரையா ஊத்தங்கர நம்பரு ஓனரே நம்பர் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். தேவல ரைட் விடு. ரொம்ப நன்றி ஐயா. முடிஞ்சவளும் உட்கார்றாங்க, போய் வீட்டுல தூங்குறாங்க. நமக்கு நம்ம ஈஸி காலைல சம்பளம் வாங்கிட்டு 4 இட்லி வாயில போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 4 இட்லி போட போறேன். எங்க அப்பா முருங்க மாடல குத்து அந்த மாதிரி வாங்கிட்டேன். விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அவர் கேட்டு தெரிஞ்சுக்கொள். ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா வேண்டுமான தமிழா வேண்டிய விட்டது. நாடகத்தோட விளக்கம் வேண்டும். வேண்டுமானதையெல்லாம் வேண்டியாகிவிட்டது. விளக்கம் தேவை. தம்பி இது என்ன போர்? மேல் செட்டிப்பட்டி கிராமம். இந்த மேல் செட்டிப்பட்டு நன்னகரத்தில் இன்று ஓர் இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? வீட்டுல உட்காந்தா புழுகு மாறிடலாம். அதான் பைபாஸ்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு போலாம். 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றது. புழுகு மாலை இல்ல. ஆமா உனக்கு எங்க போக மாட்டேன். யானை மாரி நம்பரே வந்து சொல்லப்பா. அதான் மகமாரி கூழ்வார்த்தை திருவிழா முன்னிட்டு ஓரிரு நாடகம். மகமாரி அம்மனுக்காக இன்று ஓரிரவு தம்பி. ஓம் சக்தி ஓம் சக்தி.
தெய்வம் இருந்தா எந்த தெய்வம் இருக்கோ இல்லையோ, என்ன தெய்வம் இருக்கா இல்லையோ, மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லாத இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா ஆ, ஒரு 10 வீடா இருக்கட்டும், 40 வீடா இருக்கட்டும், 4 வீடா இருக்கட்டும். ஆ. சரி 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 சரி. ஆ. ஏன் அப்படி கேட்டா தம்பி, ஐயா ஐயா சிந்த தண்ணியில் 4 வேதம் படைத்தவளோ நீயே. சிந்த தண்ணியில் 4 வேதம் படைத்தவளோ நீயே. சேருடைய சம்பந்தற்கு ஞான பார்த்த தாயே. 5 எழுத்து மந்திரத்தால் அமர்ந்தவளோ நீயே. சிந்ததனில் 4 வேதம் படைத்தவளோ நீயே. அம்மா சேருடைய சம்பந்தற்கு ஞான பார்த்த தாயே. 5 எழுத்து மந்திரத்தால் அமர்ந்தவளோ நீயே. அந்த ஆறுமுகன் தோல் புரிந்த வேல் கொடுத்த தாயே. உபதி, ஐயா இரு இரு இரு. இரே பேசா இரே. இந்த 7 புவனத்திற்கும் ஆஹா 7 கோலத்திற்கும் ஒரே தாய் ஒரே தாய். அந்த மாரியம்மா மட்டும்தான். ஆமா மகமாரி அம்மன் மட்டும்தான். ஆமா, மகமாரி அம்மன் மட்டும்தான். அதனாலதான் தம்பி, ஆமா எந்த ஊரா இருந்தாலும் சரிதான், சரிதான். கூழ் வாட்டுன்னு சொன்னா ஆஹா அது மாரியாத்தாளுக்கு மட்டும்தான். மாரியத்தா மட்டும்தான். ஆமா. இல்ல கெங்கை மனுக்கு ஆமா, ஆனா மத்த தேவிக்கு தான் முப்பூசை. உப்பூசை கொடுப்பாங்க. 500 ரூபாய் பெரிய அம்மங்களாம். ஆடு கோழி பன்னி எத்து போடுற பாடு அவன் அடி போறான் தெரியல போறான். ஆடு போய் பண்ணி நான் இந்த பையன் செல்லு பாருமா எழுத்து ஆடா அவன் சொல்லிட்டாங்க ஒரு கால அவன் ஜென்மத்துக்கு எங்க வரைக்கும் ஏன்னா சொர்ணம் இருந்தா கூட எனக்கு கட்டலாம். ஒண்ணுமே இல்ல. அம்மா நேரம் அடிப்பேன். தண்ணி வர வரைக்கும் அடிப்பேன். வேறு தண்ணி ஆய் தம்பி, ஐயா 7 ஜென்மம் நான் எடுத்த போதும் உன்னை தேடும். 7 ஜென்மம் நான் எடுத்த போதும் உன்னை தேடும். அம்மா 8 திக்கும் ஈஸ்வரியே புண்புகளை பாடும். சுழ 9 கிரகம் உன்னை சுற்றி ஓடும். சுழ 9 கிரகம் உன்னை சுற்றி ஓடும். சூழ்ச்சமத்தை இப்புவியை தாரணிய தம்பி, ஐயா நீங்க பேசவே கூடாது. இப்ப இவங்க யார் கூத்து பார்க்க வந்தாங்க தெரியுமா உனக்கு? ஏன்னா நாளைக்கு சைனார் லீவு. கரெக்டா இரு தம்பி, ஓ என்ன காரணம் கேட்டா, இப்ப மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. ஆனா எங்கம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. அதே மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துனா கோவிந்தா போடுறாங்க. அந்த அம்மனுக்கு உடனே அண்ணன் தங்கச்சிக்காக ஒரே ஓட்டு ஓடிடுவாங்க. அந்த மாரியாத்தா வரமாட்டாளாம். ஆமா அவருக்கு அந்த அம்மாவுக்கு பரிந்து பரிந்து அந்த பகவான் தான் வருவாரா நம்மளை காப்பாத்த. தங்கச்சிக்கு பதிலு. தங்கச்சிக்கு பதிலா. ஆமா ஆமா, அதனாலதான் நம்ம கூழ் ஊத்துனா மாரியம்மனுக்கு தங்கச்சி பதிலா அண்ணன் வருவாரு. கோவிந்தா போட்டு வருவாரு. ஆமா ஆனா இவனுக்கு ஒண்ணுன்னா மாமியாக்காரி வருவா. ஏன் இவன் சொல்றது கேட்டா தம்பி, அப்ப கோவிந்தா கோவிந்தா ஒரு வார்த்தை சொன்னா போதும். இல்லப்பா, அந்த காலத்துல இப்ப நாம ஏற்படுத்துறது இல்ல. அதனாலதான் கூழ் கெங்கம்மனுக்கு கூழ் ஊத்துனாலும் கோவிந்தா போடுவோம், மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துனாலும் கோவிந்தா போடுவோம். கண்டிப்பா காது குத்த தட்டு சேர்த்து போறாங்க கோவிந்தா. ஆமா, காது குத்தத்துக்கு முப்புசு கொடுத்துக்கு பண்ணி ஓட்டி போறாங்க கோவிந்தா. நீ அதே தான் சொல்லு. பண்ணி குத்தும்போது சொல்றானே, வர ஆடி மாசம் 18க்கு ஒண்ணுதான் குத்துறோம். 17ஆம் தேதியே ஒண்ணு குத்துருவான். அதனாலதான்
அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே மாரியம்மனை கும்பிட்டால் கோவிந்தா போடுற காரணம் அந்த பகவான் வந்து காப்பாற்றுவார். அதனாலதான் 5 2 10 ஞாபுதாரன் 5 2 10 ஞாபுதாரன் அம்மா அஞ்சுகின்ற பக்தர் குபகாரியான கொஞ்சம் அல்ல நெஞ்சு கூட கோருகின்றேன் தாயே. தம்பி ஆமா இரு இரு அந்த அம்மனை வழிபட்டு இன்று ஓரிரவு நாடகம். ஆமா அந்த அம்பாவை பற்றி பேச நேரம் ஏது தேதி ஏது நாள் ஏது. ஆமா ஆமா அதனால ஏதோ நம்முடைய சிற்ற அறிவு கேட்டவரை தெருக்கூட்டாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களா எப்படி ஈர்த்து போட்டு வாங்குறீங்களோ. ஆட்டி மாட்டு லோன் போடுறா கவர்மெண்ட் லோன் போடுறா இல்ல யார பண்ணி குட்டி சும்மா வச்சிருச்சா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தப்பு செஞ்சா தாய் தண்டிப்பாங்க. அப்பதான் தப்பு நாளைக்கு எடுத்து அதான் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை செஞ்சா தப்பு செஞ்சா தாய் தண்டிப்பாங்க. அப்பதான் தப்பு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்காட்டு செய்யாது. அந்த மாதிரி நாங்க தப்பு செய்துட்டா எங்களை ஈர்த்து போட்டு வாங்கிட்டுறியா வாங்கலாம் கொடுங்க ஒரு நாளைக்கு. அப்படி இல்ல பிள்ளை தவறு செய்து விட்டால் ஆமா தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. அதே பிள்ளையை அன்பு ஆசையோடு கூட்டி அணைப்பது உண்டு. அது மாதிரி எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இது கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம் தம்பி. இன்று இரவு இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் இந்த ஊரார் விருப்பப்படி மகாபாரதத்தில் ஒரு பாகம் கம்சன் சிசுவதை கண்ணன் ஜனனம் பிறப்பு. நீங்க என்ன நாடகம் கேட்டா பகவான் பிறக்கிற நாடகம். கம்சன் தங்கச்சிக்கு தான் திருவிழா. ஆனா அண்ணன் போறாரு. அது தப்பு இல்ல. கம்சன் சிசுவதை கண்ணன் ஜனனம் இந்த நாடகத்தில் யார் பேர் சொன்னாரு? ஜோதி பூஜாரி ஜோதி மணியன்ற பூஜாரி ஜோதி பேரினால் எமக்காக 100 கொடுத்திருக்கிறார். மகவாரி அம்மன் துணை இருக்க அம்மனை மிக பிரார்த்திக்கிற சுபேஜம். அதனால் சக்கர் அன்பர் சக்கர் 100 கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் என்பெருமான் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபேஜயம். ஹாய் தம்பி. இந்த கம்சன் சிசுவதை இந்த நாடகத்தில் முதல் தங்கி வரக்கூடிய அந்த வடமதுராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த உக்கிரசேன மகாராஜன் அன்னவரால்
செட்டிகள் மணிமுடி